Hi guys, இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 59 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து லாஸ்ட் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போயிருப்பாங்களே, அந்த ஐலாண்ட்ல ரிட்டர்ன் வரதான் காட்டுறாங்க. இதெல்லாம் நேவியாளுங்க பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கடா, அவங்கள நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எய்த்தாப்புல பார்த்தா வந்து நெல்சன்ற கமாண்டர் வந்துடுவான். வந்துட்டு அந்த டிராகன் என்கிட்ட வந்து ஒப்படைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருப்பான். அவங்கள அப்படியே சுத்து போடுங்கடான்னு சொன்னோன்னா எல்லாம் வந்து கப்பலுக்கு கப்பல் செயின் போட்டு அவங்க அப்படியே சுத்தி போட்டு வச்சிருவாங்க. லூஃபி சொல்லுவான், நம்ம தான் போய் இங்க இருந்து காப்பாத்தணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ சொல்லுவான், டைம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றா, வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. நெல்சன்ற கேப்டன் வந்து அட்டாக் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, எல்லாத்துலயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம வந்து நாமி வந்து அந்த கப்பலை திருப்ப முடியாம திருப்பிட்டு இருப்பா. டிராகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இவன் சொல்லுவான், டே டிராகனை மட்டும் வந்து விட்டுருங்கடா, மித்தபடி வந்து அந்த கப்பலை அடிச்சுன்னு இருக்குங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. உடனே வந்து அவங்க கப்பலை அடிச்சுன்னு இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாமி வந்து காப்பாத்திக்கிட்டே இருப்பான் அந்த கப்பலை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு. அவன் சொல்லுவான், டிராகன் மட்டும் கிடைச்சிருந்தா வச்சுக்கேன்டா, நான் தாண்டா வந்து இருக்கிறதுல பெஸ்டான ஒரு ஆளா மாறிடுவேன், எனக்குலாம் சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லாஸ்ட் ஐலாண்ட்ல இருந்து ஒரு தங்க வந்து அப்படியே நேவியாளுங்க வந்து ஃபாலோ பண்ணி வந்துருப்பாங்க. அவங்க தான் கட்டுறாங்க. அவங்க வந்து எய்த்தாப்புல நெல்சன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்து நம்ம அட்டாக் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அதுல இருக்க கேப்டன் வந்து, ஆமா நம்ம யாரும் அட்டாக் பண்ண வேணாம், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே எர்விக் சொல்லுவான், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு இருப்பான். இல்ல எனக்கு வந்து ஒரு போட்டு வேணும் துடுப்பு போடுறதுக்கு, அதே மாதிரி ஒரு 3 ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நேவியால சொல்லுவான், சரி ஓகே நீ எடுத்துக்க, பட் ஆனா நெல்சனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து தெரியாது, தெரிஞ்சாலும் வந்து பிரச்சனை இல்லை, அவன் வந்து நான் தான் வந்து கூட்டு போனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என் சைடு வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து காட்டுவாங்க. குட்டி பொண்ணு வந்து பயந்துட்டு இருக்கும். நான் போயிட்டு வந்து கிராண்ட்பா வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிட்ட ஓடிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அந்த கயிறுல ஏறி போய் கிராண்ட்பாவை கட்டி பிடிச்சிட்டு, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து வந்து தடவி கொடுத்துட்டு இருப்பா. எல்லாம் வந்து உதவ பார்த்துட்டு, உனக்கு வந்து எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே வந்து நம்ம கப்பலை தான் கட்டுறாங்க. கப்பலை வந்து நாமி வந்து கப்பலை ஓட்ட முடியாம ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. அந்த இடத்துல பார்த்தா பக்கத்துலயே வந்து ஏதோ ஒன்று அட்டாக் வந்துடும். இதை பார்த்துட்டு உசோப் வந்து பயந்துட்டு சாஞ்சிட போய் புலம்பார இருப்பா. சாஞ்சி எப்படியாச்சும் போய் அவங்க அட்டாக் பண்ற நம்ம கப்பலையே அட்டாக் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. உடனே வந்து சாஞ்சி சொல்லுவான், டேய் அது நம்ம கப்பல்ல இல்லடா, பக்கத்துல தானே அடிபட்டுச்சு, அதுக்கு ஏன்டா நீ வந்து ரொம்ப பெருசா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உசோப் வந்து நார்மல் ஆயிடுவான். ஆனா இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். உடனே லூஃபி வந்துட்டு நம்ம கிட்ட தானே டேரக்டா அட்டாக் வருது அப்படின்ட்டு இருப்பான். அதோட வந்து ஒரு அட்டாக் ஒன்று வரும். நாமே சொல்லுவா, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம் கம் பலூன் அப்படின்னுவான். பார்த்தா வந்து அந்த கண்ணை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான் அந்த கேனனை. அதை பார்த்தா வந்து அந்த கப்பலை போய் அடிச்சு உடஞ்சிட்டு இருக்கும் அந்த கப்பலு. இதை நெல்சன் பார்த்துட்டு, என்னடா நம்ம குருவே வந்து இவன் அசால்ட்டா அடிச்சிட்டு இருக்கிறான், அவனை சும்மா விடாதீங்கடா, அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் நெல்சன் ஒரு பக்கம். நேவியாளர்கள் வந்து ஓகே கேப்டன், நம்மளோட பெரிய கேனன் எடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது பார்த்தா வந்து நெல்சனோட கப்பல்ல தான் வந்து வெளில எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. இதை உசோ பார்த்துட்டு, டேய் இதை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெல்சன் வந்து, டேய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வந்து உசோப் வந்து நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட அப்சர்வேஷன் பவரை யூஸ் பண்ணுவான். ஹாக்கின்ற பவரை யூஸ் பண்ணி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான்டா பெஸ்ட் ஸ்னைப்பர் அப்படின்ட்டு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். கேனனை வச்சு பார்த்தா வந்து அது நெல்சன் மேலே அடிச்சிரும். நெல்சனே வந்து ஷாக் ஆயிடுவான், என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அந்த அட்டாக் கரெக்டா அந்த கப்பலே விழுந்துரும். அது வந்து அந்த கேனனும் உடஞ்சி போயிரும், நெல்சனும் அப்படியே கவுந்துருவான். அதுக்கப்புறம் உள்ள சுத்தி இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெல்சனே அடிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நெல்சன் கிட்ட வந்து சல்யூட் அடிச்சுட்டு, பேலன்ஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. எல்லாம் சின்ன பொண்ணு பார்த்துட்டு, உசப் சூப்பர்ரா, நீ கூட டம்மி நினைச்சேன் அப்படின்னு இருப்பா. நான் வந்து எப்போதுமே வந்து ஸ்னைப்பர்னா நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், மித்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் டிராகன், நான் வந்து உனக்கு கண்டிப்பா உன்னோட நெக்ஸ்ட் கொட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு பேசிட்டு இருப்பான். உசோப்பு கேட்பான், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற யார்கிட்ட, டிராகன்ட்ட தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னுவான். உடனே நாமே சொல்லுவா, நம்ம வந்து அந்த கப்பலை அட்டாக் பண்ணி ஆகணும், சீக்கிரம் போய் அட்டாக் பண்ணி அந்த செயினை வந்து ஓப்பன் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி வந்து நான் பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பெருசா நீட்டுவான். அந்த கை மேல வந்து சாஞ்சியும் ஜோரவும் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். போயிட்டு வந்து ஜோரோ மேலே அடிச்சுட்டு படுத்துருவான். இது எல்லாத்தையும் நெல்சன் பார்த்துட்டு, அவங்கள சும்மா விடாதீங்கடா, எல்லாரும் போய் அவங்களை அட்டாக் பண்ணுங்கடா, ஸ்டாப் பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். வந்து இவங்க 3 பேர் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க, யாராச்சும் ஒரு ஆள் செயினை கட் பண்ணும், யாராச்சும் 2 பேரும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபி சொல்லுவான், ரைட்ல இருக்கிறத நான் பாத்துக்கிறேன், லெஃப்ட்ல இருக்கிறத நீ பாத்துக்க சஞ்சி, செயினை கட் பண்றது ஜோரோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. செயினை தானே நான் கரெக்டா கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து இந்த சைடு லைட்ல வந்து லூஃபியும் லெஃப்ட்ல வந்து சாஞ்சி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதோட அட்டாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஜோரோ பார்த்தா ஜோரோ வந்து ஒரு இதை வந்து வெட்டிடுவான் ஒரு செயினை. அதுக்கப்புறமேட்டு இது ஒன்னு தாண்டா, இன்னும் 2 தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா இன்னும் 3 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னையும் கட் பண்ணிடுவான்.
இந்த சைடு அந்த குழந்தைய தான் காட்டுறாங்க. இவங்க என்னடா அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து நெல்சன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் இங்கெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வருது, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை லூஃபி கேட்டுட்டு கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்படியே வந்து ஜோரோ கட்டாங்க. ஜோரோ வந்து இருக்கிற எல்லா செயினையும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பான். லூஃபியும் வந்து கம் கம் ராக்கெட்னு சொல்லி எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருப்பான். எல்லாரும் வந்து இப்ப எப்படா வந்து இவன் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெல்சனுக்கு அடுப்பாயிருவான்ட்டு அவங்கள யாராச்சும் ஒரு ஆள் தடுத்து நிறுத்துங்கடா, அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த டிராகன் கிடைக்கும், அந்த கப்பலை விடாம அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து கப்பலை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நெல்சன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான், அந்த கப்பலை எப்படியோ பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு செயின் மட்டும் கட் பண்ணாம இருக்கும், எப்படியாச்சும் கட் பண்ணிடுறா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு நாமே கத்திக்கிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்தா வந்து எரிக்கு வந்துருவான். எரிக்கு வந்துட்டு இந்த டிராகன் கிட்ட போயிட்டு, டேய் அந்த டிராகனை ஃப்ரீயா விடுங்கடா, இல்லைன்னா வந்து உன்னை கொன்றுவேன் இந்த சின்ன பொண்ணையும் நாமியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து அவன் சொல்லுவான், நான் டெவில் ஃபுட் சாப்பிட்டுருக்கான்டா, ஸோ அதனால வந்து நம்ம அவன்கிட்ட பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உசோப் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்புறமேட்டா அந்த பொண்ணு சொல்லுவான், நான் வந்து என் கிராண்ட் பாவை எடுத்துட்டு போக விட மாட்டேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நாமிலாம் கேட்டுட்டு இருப்பா. அந்த பொண்ணை விட்றா, அந்த பொண்ணை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லி அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. ஆனா வந்து அவ வந்து அட்டாக் பண்ணுவான் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருவான்டே, நம்ம போய் எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே உசோப் சொல்லுவான்டே, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ வந்து என்னமோ பண்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். நம்ம இப்ப எப்படா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபி வந்து நான் போறேன்னு சொல்லுவான். உடனே வந்து ஜோரோ சொல்லுவான், தடுத்து நிறுத்திட்டு, டேய் நீ போவாத, போனீன்னா அந்த குழந்தையும் வந்து அவங்களே கொன்றுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே அப்படின்னு இருப்பான். பார்த்தா வந்து எர்விக்கு வந்து அந்த டிராகனை கூட்டு போயிட்டு இருப்பான். அந்த டிராகன் கூட தான் அந்த பொண்ணு இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நெல்சன் சொல்லுவான், டே அந்த டிராகனை என்கிட்ட கொண்டு வாடா எர்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலாம் கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, டேய் நீ காசுக்கு தானடா வேலை பார்க்குறேன், உனக்கு தான் நான் எவ்வளவு வேணாலும் காசு தரேன்னு சொன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து எர்விக் சொல்லுவான், நான் ஃபர்ஸ்ட் காசுக்காக தான் உங்ககிட்ட வேலை பார்த்தேன், நெய்வோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியும் வேலை பார்த்தேன், ஆனா இப்ப வந்து எதுவுமே தேவையில்லடா, எனக்கு இந்த டிராகத்தண்ட தேவை அப்படின்ட்டு இருப்பான். உடனே வந்து அவன் டென்ஷன் ஆயிருவான். அவன் வந்து அவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்கடா, அவன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அந்த டிராகனை காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை எடுத்து நாமே பார்த்துட்டு இவங்க என்ன பைத்தியகாரத்தனமா அவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. ஆனா அந்த குட்டி பொண்ணு மட்டும் வந்து அந்த டிராகனை வந்து பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கும். எதுவும் ஆவாது கிராண்ட்பா, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு அவ வந்து ஒரு சைடு அழுவ ஆரம்பிச்சிருவா, நிறுத்துங்கடா கிராண்ட்பா பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எவனும் நிறுத்தவே மாட்டாங்க. அவன் போய் கெஞ்சுவாங்க, என் கிராண்ட்பா விட்டுரு, என்னை வேணா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணை கையில எடுத்து, நீ என்னோட ஆஸ்டேஜ், இனிமேலு நீ எதுவும் பேசக்கூடாது, நம்ம வந்து இந்த டிராகனை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து அவன் வந்து அதெல்லாம் இல்ல, நீ டிராகனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் முடிச்சு வடிச்சிட்டு இருப்பான். எதையும் வந்து பார்த்துட்டு அவன் கடுப்பாயிருவான். குட்டி பொண்ணை தூக்கி போட்ல அடிப்பானா, போட்ல அடிச்சோன்னா அந்த டிராகனுக்கு கடுப்பாயிருவான். அந்த டிராகன் அப்பதான் எந்திரிக்கும். இதை பார்த்துட்டு நெய்வேலுங்க எல்லாம் ஓடிடுவாங்க. இவன் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பான். இவனும் வந்து பின்னாடி திரும்பி பார்ப்பானா, அந்த டிராகன் பார்த்தா வந்து இவனை முறைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த டிராகன் வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்தது, அந்த பொண்ணு கூட விளையாண்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் இப்ப பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கத்திக்கிட்டு இருக்குமா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எர்விக்கே வந்து ஷாக் ஆயிருவான், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த டிராகனை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சி அவனுமே சொல்லிட்டு எர்விக்கு வந்து அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனா அது கத்துன கத்துக்கு வந்து எல்லாராலையும் காதை கூட கேட்க முடியாது, எல்லாரும் காதை மூடிக்கிட்டு இருப்பாங்க. அதோட எர்விக்கும் வந்து கீழே விழுந்துருவான். அப்புறமேட்டு அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த குட்டி பொண்ணு போய் அந்த டிராகன்ட்ட போய் பேசிட்டு இருக்கோம். டிராகன் வந்து அப்படியே பறக்க ட்ரை பண்ணும். இது எல்லாத்தையும் லூஃபி பார்த்துட்டு அப்படிதான் டிராகன் நல்லா பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நெல்சன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த டிராகனை பறக்க விட்டுறாதீங்களா, அந்த டிராகன் மட்டும் தப்பிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டான்டா, அதை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து எல்லா சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த குட்டி பொண்ணு கூட வந்து கிராண்ட்பா கிராண்ட்பான்னு கத்திட்டு இருப்பா. ஆனா அதெல்லாம் கேட்காம நெல்சனை நோக்கி அப்படியே வேகமா போயிட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த டிராகனுக்கு அட்டாக் விழுந்துரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபி வேற கடுப்பாயிருவான். லூஃபி கடுப்பாயிட்டு அந்த பக்கத்துல இருக்க கேனல் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருப்பான். பார்த்தா அந்த டிராகன் மேல ஃபுல்லா எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே அந்த டிராகனால பார்க்க கூட முடியாது. அது அப்படியே அந்த தண்ணிக்குள்ள முழுகிரும். முழுக கூட செய்யாது, அப்படியே மேல அப்படியே படுத்துரும். பார்த்தா வந்து மிதந்துகிட்டு இருக்கும். டே அந்த டிராகனை மட்டும் எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிட்டோம்னா போதும்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த குட்டி பொண்ணுலாம் கிராண்ட்பா செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. லூஃபி இதை பார்த்துட்டு நான் போய் அந்த டிராகனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஜம்ப் எடுத்து அந்த டிராகன் கிட்ட போவான். அந்த டிராகன் கிட்ட போயிட்டு அவன் சொல்லுவான், கண்டிப்பா வந்து நான் உன்னை நெக்ஸ்ட் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை வந்து நான் திருப்பி வந்து உயிரோட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான். பார்த்தா அந்த டிராகனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உயிர் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஐலண்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நான் உன்னை கண்டிப்பா வந்து அங்க கூட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட முடியுது கேஸ். பாய்.